Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. பீகார்ல யார் அனுமதி கொடுத்தா? மத்திய அரசு அனுமதி கொடுத்தா? நிதிஷ்குமார் அறிவிச்சார்ல. குஜராத்தில் இருக்குல்ல, இந்த 2 மாநிலங்களும் மது விலக்கு இருக்கு, தடை செஞ்சிருக்காங்க. ஏன் இங்க முதல்வர் நினைச்சா நாளைக்கு கடந்த ஆட்சியில் நான் முதல்வரை குறை சொல்லவில்லை, முதல்வருக்கு நினைவூட்டுகிறேன். கடந்த ஆட்சியினப்ப கருப்பு கொடி எடுத்துட்டு என்ன பண்ணாங்க? மது ஒழிக்கப்பட வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நடத்தும் மதுபான நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள், உற்பத்தி கூடங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் சொன்னாங்க. 2 கட்சியிலும் தான் அது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மதுபான உற்பத்தியை 2 கட்சியுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவில் அதிமுகவோட மது உற்பத்தியாளர்கள் ஓனர் அதிகமா இருக்காங்க, ஆலை ஓனர்கள். நிறுத்தல. டாஸ்மார்க்க முதல்வர் நினைச்சா நாளை காலையில் க்ளோஸ் பண்ண. யாரு வேண்டான்னு சொல்றா? மக்கள் வேறொரு பாதையை தேர்ந்தெடுப்பாங்க, இதை தடுத்தானும்ல. அதனால ஒட்டுமொத்தமா தேசிய அளவில் ஒரு மது ஒழிப்பு கொள்கை வேணும்னு முன்னெடுக்கிறாங்க. தேசிய அளவில் நீட் வேணும்னு கொண்டாந்தாங்க மத்திய அரசு. அதை நீங்க ஏத்துக்கல. நமக்கு அது வேணும்ன்றாங்க, அது எங்களுக்கு வேண்டாம், அவங்க வேணும்ன்றாங்க, நீங்க வேண்டாங்கறீங்க. வேண்டாம்ன்றோம். இப்ப அவங்க அதை கண்டுக்கல, நீங்க நம்ம மக்கள் பாதிக்கிறாங்க. மதுக்கடையை மூடினால் ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவோம், உயிரை மாய்த்துக் கொள்வோம், தற்கொலை செய்து கொள்வோம் எங்காவது அறிவிப்பு வந்திருக்கா? யாராவது மதுக்கடை மூடுனா நாங்க போராட்டம் மட்டும் அறிவிச்சிருக்காங்களா? ஆனால் மதுக்கடையை மூட வேண்டும் தான் போராட்டம் அறிவிக்கிறான், தினசரி திறக்க கூடாதுன்னு அறிவிக்கிறான். எதை நீங்க எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும்? சோ 2 கட்சிகளுமே மது ஒழிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. இது யதார்த்தமான உண்மை. உண்மையாலுமே திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மது விலக்கு வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா, மது விலக்கு வேணும்னு சொல்ற போராடுற கட்சி முதல்ல எது எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் அந்த மது ஒழிப்பு பேசுற தகுதி தமிழ்நாட்டிற்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் நிறுவன தலைவருமான அண்ணன் செல்ல ராசாமணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடெல்லாம் திருமாவளவன் தொடங்கியிருக்காரு. மது ஒழிப்புன்றத ஒன்று சாத்தியப்படுத்துவதற்கான கூறுகள் இருக்கிறதா? அது வாய்ப்பு இருக்கா? அன்னைக்கு தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு ஒரு பொதுநல அக்கறையோட சொல்லுங்க, மது ஒழிப்பு சாத்தியமா தமிழ்நாட்டுக்கு? அரசு அதாவது சாத்தியம் என்ற முயற்சி எடுத்தால் வெற்றி பெறாது எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியும். இது கன்கரண்ட் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட், மத்திய அரசனுடைய கன்கரண்ட் சப்ஜெக்ட். இது நம்ம ஸ்டேட்னுடைய சப்ஜெக்ட். திரும்ப இந்திய அளவுக்கு இதை ஒழிக்கணும்ன்ற போகாதவருக்கு தரம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு, போய் சேர முடியாது. அதாவது எப்படின்னா, பீகார்ல யார் அனுமதி கொடுத்தா? மத்திய அரசு அனுமதி கொடுத்தா? நிதிஷ்குமார் அறிவிச்சார்ல. குஜராத்தில் இருக்குல்ல, இந்த 2 மாநிலங்களும் மது விலக்கு இருக்கு, தடை செஞ்சிருக்காங்க. ஏன் இங்க முதல்வர் நினைச்சா நாளைக்கு கடந்த ஆட்சியில் நான் முதல்வரை குறை சொல்லவில்லை, முதல்வருக்கு நினைவூட்டுகிறேன். கடந்த ஆட்சியினப்ப கருப்பு கொடி எடுத்துட்டு என்ன பண்ணாங்க? மது ஒழிக்கப்பட வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நடத்தும் மதுபான நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள், உற்பத்தி கூடங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் சொன்னாங்க. 2 கட்சியிலும் தான் அது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மதுபான உற்பத்தியை 2 கட்சியுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி. இன்னும் சொல்ல போனா திமுகவில் அதிமுகவோட மது உற்பத்தியாளர்கள் ஓனர் அதிகமா இருக்காங்க. சரி. ஆலை ஓனர்கள். நிறுத்தல. டாஸ்மார்க்க முதல்வர் நினைச்சா நாளை காலையில் க்ளோஸ் பண்ண. யாரு வேண்டான்னு சொல்றா? இப்ப யார எல்லாருமே இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 என்ன சொல்லுது அப்படின்னா, இது பார்லிமெண்ட் இந்திய அளவுல இதை நடைமுறைப்படுத்தாக வேண்டிய ஒரு சட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க அதை தான் ஹைலைட் பண்றாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் மட்டுமே மதுக்கடைகளை மூடிட்டா பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க, இப்படி ஆந்திரா போயிடுவாங்க, கேரளா போயிடுவாங்க. மக்கள் இப்படி அதற்காக அப்படி போயிடும். மக்கள் வேறொரு பாதையை தேர்ந்தெடுப்பாங்க, இதை தடுத்தானும்ல. அதனால ஒட்டுமொத்தமா தேசிய அளவில் ஒரு மது ஒழிப்பு கொள்கை வேணும்னு முன்னெடுக்கிறாங்க. தேசிய அளவில் நீட் வேணும்னு கொண்டாந்தாங்க மத்திய அரசு. அதை நீங்க ஏத்துக்கல. நமக்கு அது வேணும்ன்றாங்க, அது எங்களுக்கு வேண்டாம், அவங்க வேணும்ன்றாங்க, நீங்க வேண்டாங்கறீங்க. வேண்டாம்ன்றோம். இப்ப அவங்க அதை கண்டுக்கல, நீங்க நம்ம மக்கள் பாதிக்கிறாங்க. நாட்டுக்கு நீ ராஜாவா இருந்தால் வீட்டுக்கு பிள்ளை. ஆமா. தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழ்நாட்டினுடைய நலனை பார்க்கணும். சரி. நாட்டினுடைய நலனை பார்க்குற இடத்துல பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ரைட், அவருக்கு அக்கறை இல்லைன்னு வச்சுக்குவோம். நமக்கு அக்கறை இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம்? நாளை முதல் மதுபான கடைகள் மூடப்படும் அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா தமிழ்நாடு அரசு? அதிகாரம் இருக்கு, ஆனால் நடைமுறை சிக்கலையும் அவங்க இந்த நடைமுறை கிடையாது. கொரோனாப்ப
6 மாத காலம் டாஸ்மார்க்கில் மது இல்லாம இறந்தவன் எத்தனை பேர் லிஸ்ட்டுக்குள்ளார வெள்ளையறி கொடுக்க முடியுமா? யாருமே கிடையாது. கொரோனாவில் இழந்தான். அந்த வெகு பேர் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தான். ஒரு வாய்ப்பு கொரோனாவுக்கு நான் ஏன்னா குடிக்கிறது நிறுத்திட்டேன், கடையே இல்லாதனால நிறுத்திட்டேன், வேறு வழி இல்லாமல் கடை இருந்ததுனால தான் குடித்தேன். இப்போ என் நண்பர்கள் சில பேர் புரட்டாசியில் விரதம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சென்னை வந்தால் ஏன் நேற்று சொன்னாங்க, நான் நான்வெஜ் சாப்பிட்றல சார், புரட்டாசினா விரதம், கறி ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னு. அதில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், என்னப்பா அது நீ வந்தால் நானும் உன்னோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் போடலாம்னு போட மாட்டேன்னா அந்த ஃப்ரெண்டை பார்த்து அவர் கேட்டார். சரி ரைட், நண்பனுக்காக. இப்போ அந்த நண்பன் வந்து நான் குடிக்கலையும் கூப்பிடலாம், அவன் குடிச்சிருக்க மாட்டேன், விரதத்தை அந்த விரதத்துக்கு எடுத்துட்டான். இப்போ அதே மாதிரி டாஸ்மார்க்னு ஒன்று இருக்குங்காட்டி தான் போகிறேன். நான் கேட்குறேன், நாளைக்கு அரசு வந்து கொரோனா பீரியடில் மதுபான கடைகள் மூடப்பட்டதால் எத்தனை ஆயிரம் பேர் இழந்துட்டான்னு சொன்னீங்கன்னா நான் உங்களோட இதுக்கு உடன்படுறேன். அதுல தான் வெகு பேர். இங்க மதுவும் போதையும் புறையோடி போயிருக்கு. அதை தடுக்கணும்னு தான் இப்படி ஒரு மாநாடு திருமாவளவன் எடுக்கிறாரு. நம்ம ஒரு பொது சமூகத்தில் இருக்கிறவங்க நீங்களுமே வந்து மக்கள் சமூகம் காக்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்க. நாளைக்கே இது ஒட்டுமொத்த மதுக்கடைகளும் மூடுறாங்க அப்படின்னா அங்கு ஏற்படக்கூடிய ஹியூமன் இஷ்யூஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணணும்ல, ஒரு அரசாங்கம் அதை ஹேண்டில் பண்ணணும்ல, அதை தான் அவங்க யோசிக்கிறாங்க போல தெரியுது. அது எப்படி இப்போ எப்படின்னா, மது உடலுக்கு கேடு, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு அரசு, 2 அரசையுமே சொல்றேன், வித்துக்கிட்டு இருக்க அரசு கிட்ட போய் நீங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து கோரணும் ஏடிஎம்கே டிஎம்கே கூப்பிடுறீங்க. அதான் 2 பேருக்கும் சொல்லுங்க, 2 பேரையும் கூப்பிடுறீங்க. அவங்க மதுக்கடையை வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஆர்வம் கிடையாது. உண்மை இல்ல. சிஎம் சொல்லியிருக்காராமே, சிஎம் சொல்லியிருக்காரா, அவருக்கும் அந்த எண்ணம் தான்ன்றது. அமைச்சர் முத்துசாமி உங்க ஊர் தானுங்க, உங்க ஊர் பக்கத்துல தானுங்க, அவருக்கு எனக்கு வேண்டியவர் தான், நன்கு அறிமுகமானவர். சரி, அவரோடு நான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கடந்த காலம் பணியாற்றியுள்ளேன். அதாவது மதுக்கடை நடத்துவதில் முதல்வருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப காலையில் அறிவிச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்காக அறிவிப்ப? மதுக்கடையை மூடினால் ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவோம், உயிரை மாய்த்துக் கொள்வோம், தற்கொலை செய்து கொள்வோம் எங்காவது அறிவிப்பு வந்திருக்கா? யாராவது மதுக்கடை மூடுனா நாங்கள் போராட்டம் மட்டும் அறிவிச்சிருக்காங்களா? ஆனால் மதுக்கடையை மூட வேண்டும் தான் போராட்டம் அறிவிக்கிறான், தினசரி திறக்கக்கூடாதுன்னு அறிவிக்கிறான். எதை நீங்க எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும்? ஸோ 2 கட்சிகளுமே மது ஒழிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. இது யதார்த்தமான உண்மை. உண்மையாலுமே திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மது விலக்கு வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா, மது விலக்கு வேணும்னு சொல்ற போராடுற கட்சி முதல்ல எது எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் அந்த மது ஒழிப்பு பேசுகிற தகுதி தமிழ்நாட்டிற்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் எந்த கட்சியும் தற்போது சாராதவன், ஆனால் எனக்கு தெரியும் அவர் அந்த இயக்கம் ஆரம்பித்து வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க மதுவில் உடன்பாடு இருந்தால் மது கொண்டுகிட்டு வர 2 கட்சியும் கூப்பிடுறீங்க, கடையை நடத்திக்கிட்டு இருக்க கட்சி கூப்பிடுறீங்க. மது வேண்டான போராட்டத்தை கூப்பிட்டா தானே வீரியம் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, சாதியவாத மதவாத சக்தியிலே அழைக்க மாட்டேங்கிறாரு. மது குடிக்கிறவன் போல ஜாதி மத ரீதியில் குடிக்கிறானா? யாரு குடிக்காம இருக்கா சொல்லுங்க? எந்த ஜாதியினர்? அதுல ஒரு பிரிவினர் முடியாது, அந்த பழக்கத்துக்கு அடிமையாக தான் விட்டுருங்க. நான் இந்த ஜாதி கம்யூனிட்டி, நான் வன்னியர், நான் கவுண்டர், நான் தேவேந்திரர், நான் யாதவர், நான் பிராமணர் அப்படின்னு சொல்லி மது குடிக்காதவன் யாரா இருக்கா? நான் இந்து, நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி யாரா மது குடிக்காம இருக்காங்களா? இது எதுக்கு? அப்ப இது பாலிடிக்ஸ் டிராமா, ஒரு நாடகம். இப்ப உங்களுக்கு அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னா அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ரெடியானுங்கிறக்கா அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். இது யதார்த்தமான உண்மை, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் நடத்துறது மது ஒழிப்புக்கான உண்மையான மாநாடு அல்ல, நாடகம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். போய் சேர வேண்டிய அதிகார மையத்துக்கு போய் சேரட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செல்லராசா. நன்றி வாய்ப்பளித்தமைக்கு.